ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர் ஜாயினிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது பொட்டிக் ஸ்டைலில் இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே அடிச்சு விட்டுட்டு நம்மகிட்ட ஓவர்லாக் இல்லை, ஓவர்லாக் போடாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக வந்துடும் இல்லையா? அது இந்த ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா அந்த பிசுறும் வராது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ என்னென்னா, நெக் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறத நான் நிறைய பார்த்தேன். சரி, நெக் ஃபினிஷிங் பண்ணாமையே நம்ம எப்படி இது வந்து ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து பிரித்து எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிதுங்க. என்னென்னா, பேக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேக்கில் வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் பீஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு ஒரு கோடு போட்டு வச்சுருப்போம். தையலில் ஓட்டி வச்சுருப்போம். அந்த தையலை வந்து நம்ம லைட்டாக பிரித்து விடணும். பாதி கொஞ்சம் தூரம் பிரித்து விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு பேக் பீஸ் வந்து நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு, அந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக விட்டுறணும். அந்த இந்த 2யும் நல்லா கரெக்டாக வச்சுட்டு, அந்த லைனிங் கீழே விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் துணி பத்தலைங்க அது. அது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அது வரல. அதனால இன்னும் கொஞ்சம் பிரித்து விட வேண்டியது இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிரிச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரித்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு பிரிச்சுட்டோம். பிரித்ததுக்கப்புறம் அதாவது அந்த கை ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த சைடு பிரிக்கணும் ஓரளவுக்கு நல்லா. அது பிரித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அது வந்து இப்படி இருக்கிறத வந்து அவ்வளோதான். அப்படி ரொட்டேட் பண்ணி இது மேலே வைக்கிறோம். ஓகேங்களா? இது வச்சதுக்கப்புறம் மிஷினில் வந்து நம்ம எப்பவும் போல் தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம்ல தையலுக்கு, அந்த தையல் அளவு வந்து மிஷினில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் எப்பவும் போல் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக டேக் பண்ணாமல் அடித்து பார்த்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் தையல் அளவுக்கு விட்டுட்டு, ஆனால் ஃபுல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே டேக் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்லேருந்தே தையல் போட்டு எடுத்துருங்க. அந்த 2 தையல் ஓட்டி எடுத்துடலாம். அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான். திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்துடுதுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து எப்பவும் போல் ஜாயின் பண்ணிடலாம். நல்ல சூப்பர் ஃபினிஷிங் வந்துடுங்க. இது வந்து என்னோட 35வது ப்ளவுஸில் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். Thank you.